எப்போதோ இதை அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். இப்போ நான் இனி என்ன கேட்குறேன் அப்படின்னா, தமிழில் ஜானகி ராமன் ஒரு படம் வந்தது. இப்போ இனி ஜானகின்னு பேர் வைக்க முடியாது, இப்போ ராமன்னு பேர் வைக்க முடியாது, திருமால்னு பேர் வைக்க முடியாது, பெருமாள்னு பேர் வைக்க முடியாது. பெருமாள்னு கூட ஒரு படம் வந்தது. ராமன் தேடிய சீதை அப்படின்னு ஒரு படம் வந்தது. இப்போ கமலஹாசன் அவர்களுடைய பெரும்பாலான படங்களில் வரக்கூடிய பெண் கதாபாத்திரத்திற்கு ஜானகி என்று பெயர் உண்டு. இப்போ இதெல்லாம் இனிமேலாக ஜானகின்னு பேர் வைக்கக்கூடாது, ராமன்னு பேர் வைக்க, இதெல்லாம் முடிவு பண்ணுறதுக்கு நீங்கள் யாரா நீங்கள் இப்படின்னு நான் கேட்கல, கோர்ட்டு கேட்குது. யாரா, எங்கேருந்தா வர்றீங்க நீங்கள்? அதான் மதிப்புக்குரிய உச்சநீதிமன்ற நீதிபதி நேற்றைய தினமும் சொல்லியிருக்கிறார், அரசமைப்பு சட்டம்தான் மிகப்பெரியது. ஆர்எஸ்எஸ் காரனை பார்த்தா அவர் சொல்கிறாரு, இந்தியாவில் மிகப்பெரியது என்பது அரசமைப்பு சட்டம்தான். அரசமைப்பு சட்டம் கொடுத்திருக்கக்கூடிய மிகப்பெரிய உரிமை என்பது கருத்துரிமை இல்லையா? இன்றைக்கு கருத்துரிமைக்கு மோடி அவர்களுடைய ஆட்சியில் எவ்வளோ பெரிய சிக்கல் இருக்கிறது அப்படிங்கிறதுக்கு இது ஒரு மிக முக்கியமான உதாரணம். இன்னொன்று சொல்கிறேன், அதான் ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும் உங்களுக்கு. இந்த ஜானகி த ஸ்டேட் ஆஃப் கேரளா என்று சொல்லக்கூடிய திரைப்படத்தின் முக்கிய கதாபாத்திரத்தில் நடிக்கக்கூடிய நபர் யார் தெரியுமா? சுரேஷ் கோபி அப்படிங்கிற கேரளாவிலிருந்து ஒரே ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் தான் பாஜகவிற்கு. அந்த நபர் தான் இந்த படத்தினுடைய மிக முக்கியமான கதாபாத்திரத்தை ஏற்று நடிப்பவர். இவர் தான் கடந்த காலங்களில் சொல்லியிருந்தார், அடுத்த ஜென்மத்தில் நான் ஒரு பார்ப்பானாக பிறக்கணும் அப்படின்னு சொன்னால் அது மிகப்பெரிய விவாதத்துக்குள்ளானது. வேடன் என்று சொல்லக்கூடிய அந்த பாடகர் எப்படியெல்லாம் சுரேஷ் கோபியை பாடல்களின் வழியாக வறுத்தெடுத்தார் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தோம். அப்படிப்பட்ட சுரேஷ் கோபி நடித்த படத்துக்கே ஆர்எஸ்எஸ் போர்வையில் இருக்கக்கூடிய தணிக்கை அதிகாரிகள் சொல்லியிருக்காங்க, இந்த படத்தினுடைய தலைப்பு, அதாவது பெண் தலைப்பான ஜானகி என்கிற பெயரை நீக்கம் செய்தால்தான் நாங்கள் படத்தை வெளியிடுவோம்னு சொல்கிறாங்க. இப்போ என்ன பண்ணுறது? இப்போ எப்படியெல்லாம் இங்கே எதையெல்லாம் நோக்கி ஆர்எஸ்எஸ் இந்திய நாட்டை தள்ளி கொண்டிருக்கு. அதனால தான் ராகுல் காந்தி போகிற இடம் பூரா அரசமைப்பு சட்டத்தை கையில் தூக்கிட்டே போகிறார். இந்தியாவில் இருக்கக்கூடிய பெரும்பாலான எதிர்க்கட்சி தலைவர்களாம் அரசமைப்பு சட்டத்திற்கு ஆபத்து, மோடியால் ஆபத்து, அமித்ஷாவால் ஆபத்து, ஆர்எஸ்எஸ் ஆபத்துன்னு அவங்க சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. அப்போது எமர்ஜென்சியை விட ஒரு மோசமான காலகட்டத்தை நோக்கி சொல்கிறோம். ஒன்று சொல்கிறேன் உங்களுக்கு, ஏறத்தாழ இன்றைக்கி வந்திருக்கக்கூடிய தகவல், திரைப்படங்களில் மட்டும் ஆர்எஸ்எஸ்னுடைய அஜெண்டாக்களை செயல்படுத்துவதற்காக 6000 கோடி ரூபாய் முதலீடு செய்யப்படுவதாக சொல்லப்படுகிறது. 6000 கோடி ரூபாயில் ஆர்எஸ்எஸ் சித்தாந்தங்களை பரப்புவதற்கான படங்கள். அதில் ஒன்று தான் சமீபத்தில் வெளிவந்திருக்கு, கண்ணப்பான்னு ஒரு படம் வந்தது. நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைப்பேன். அட்டர் ஃப்ளாப்பு. தமிழ்நாட்டில் முதல் காட்சியிலே ஆடல, கேரளாவில் ஊற்றி கழிவுகளை ஊற்றுறாங்க. அதெல்லாம் பார்த்துருப்பீங்க நீங்கள். ஒரு பக்கம் இவனுக்கு என்னெல்லாமோ பண்ணி பார்க்குறாங்க, ஆனால் மக்கள் இவர்களை விரட்டி அடிக்கிறார்கள். ஆனால் ஆர்எஸ்எஸ்ஸை கடுமையாக விமர்சனம் செய்து வரக்கூடிய படங்கள்லாம் மிகப்பெரிய வெற்றி பெறுகிறது, பெரும் வெற்றி பெறுகிறது. இப்போ எம்புரானெல்லாம் பெரிய வெற்றி. ஆர்எஸ்எஸ்ஸை விமர்சனம் செய்யக்கூடிய திரைப்படங்கள் எல்லாம் இந்திய அளவில் பெரிய அளவில் வெற்றி வருது. ஆனால் ஆர்எஸ்எஸ்காரன் எடுக்கிற காஷ்மீர் ஃபைல்ஸ் மாதிரியான படங்களெல்லாம் யாரும் பார்க்க மாட்டேங்கிறாங்க. தூரதர்ஷனில் போட்ட பிறகு கூட ஊற்றி